த செவன் சீட்ஸ் இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்ட் இங்கிலீஷ் புக்கில் அந்த பாடம் இருக்குது. பாடத்தை பார்க்கலாமா? த செவன் சீட்ஸ் அப்படின்னா 7 விதைகள். லாங் அகோ தெர் வாஸ் எ கிங்டம் அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை. முன்னொரு காலத்தில் வந்து ஆனைமலை மலையடிவாரத்தில் ஒரு குன்றுகளில் ஒரு நாடு இருந்துச்சு. த கிங்டம் ஃப்ளோரிஸ்ட் இன் ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்டர் த ரூல் ஆஃப் த கிங்ஸ் ரூல். அந்த அரசனுடைய ஆட்சியில் வந்து அந்த நாடு எப்படி இருந்துச்சுன்னா வணிகத்திலையும் கலைகள்லையும் சிறந்து விளங்கிச்சு. ஹி வாஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் ரிவர்டு பை ஆல். அந்த அரசன் மீது மக்கள் வந்து மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தாங்க. இட் ஹாஸ் பீன் 30 years அண்டர் ஹிஸ் ரூல் நவ். இந்த ஆட்சி வந்து 30 ஆண்டு இருந்துச்சு. அந்த 30 years. ஒன் டே த ஏஜிங் கிங் ஓக்கப் ஒரீடு. ராஜாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிட்டு அவர் என்ன கவலைப்படுறார். அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு தூக்கத்தில் வந்து நினச்சதார் எழும்புதார். ஹி வாஸ் கெட்டிங் வெரி ஓல்ட் அண்ட் ஹேட் நோ ஹேர் டு டேக் ஹிஸ் பிளேஸ். அதாவது அவர் ஏன் கவலைப்பட்டார், ரொம்ப வயசாகிட்டு அவருக்கு. ஹேர் அப்படின்னா அவர் வந்து என்னென்னா அவருக்கு வாரிசு இல்லை, அடுத்து அவருக்கு பிள்ளைகள் இல்லை. He decided to adopt and raise a child as a heir. அதாவது அவர் என்ன பண்ணார், ஒரு முடிவு பண்ணார், ஒரு பிள்ளையை வந்து நம்ம நினைச்சணும் தத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் he knew that the adopted child must be honest. ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருக்கணும், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், நினச்சார். அந்த மாதிரி ஒரு பிள்ளையை அவர் தத்து எடுக்க முடிவு பண்ணார். To find the child, he held a competition in his kingdom that was open to all. இந்த மாதிரி பிள்ளை எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா ஒரு போட்டி நடத்தினார் அந்த நாட்டில். The competition had many levels and spanned for nearly 6 months. இந்த போட்டி வந்து 6 மாதம் காலம் நீடிச்சது. At the end of it, கடைசியில் 5 boys and 5 girls made it to the very last round. லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் 5 boys 5 பையங்களும் 5 பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் வந்தாங்க. த சீம்டு லிட்டில் டு செப்பரேட் தம். அதாவது அவங்கள எப்படி பிரித்து பார்த்தாலும் கொஞ்சம் வேற்றுமையில் வந்து குறைவாகவே இருந்துச்சு. ஈச் ஒன் ஆஃப் தம் வாஸ் இன்டெலிஜென்ட், ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள். அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யுது, ஒவ்வொரு முறையில் புத்திசாலித்தனமாக இருக்காங்க. த கிங் செட், ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் யூ ஆல். நான் வந்து ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வைப்பேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். கடைசியில் ஒரு டெஸ்ட் வைப்பேன். த ஒன் ஹூ பாசஸ் த டெஸ்ட் வில் பி த வின்னர். அதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னது வின்னர். ஆஸ் யூ ஆல் நோ த வின்னர் வில் பி த ஹேர் டு மை த்ரோன். அதான் என்னுடைய அரியாசனத்தில் அவங்க தான் என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. ஹி கண்டினியூட், அவர் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். இப்படி அவங்களுக்கு என்ன தெரியணும்னா வாரவங்களுக்கு எனக்கு வாரிசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தெரியணும், செடிகள் வளர்க்க தெரியணும் அப்படின்னு சொன்னேன். ஹியர் ஆர் 7 seeds ஆஃப் வீட் ஃபார் ஈச் ஆஃப் யூ. நான் அதனால் 7 கோதுமை விதையை ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்வேன், தருவேன். டேக் தம் ஹோம். நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். பிளான்ட் அண்ட் நர்ச்சர் தம் ஃபார் 6 weeks. 6 வாரத்தில் நீங்கள் என்ன சொன்ன செடியை வளர்க்கணும். அட் த எண்ட் ஆஃப் த 6th week, 6வது வார கடைசியில் we shall see who has done the best job of nurturing them. That person will be the heir to the throne. என்ன சொல்கிறாரு, 6 வாரம் வளர்த்த பிறகு நீங்கள் எப்படி நல்லா வளர்க்கீங்கன்னு பார்த்துட்டு அவங்கள யார் நல்லா வளர்த்தாங்களோ அவங்க தான் எனக்கு என்னது வாரிசு, அவங்க தான் த்ரோன் அரியணைக்கு ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சில்ட்ரன் டுக் த சீட்ஸ் அண்ட் கரீட் ஹோம். எல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. தே ஆல் விட்டுட்டு போயிட்டாங்க. தே ஆல் காட் எ. த சில்ட்ரன் டுக் த சீட்ஸ் அண்ட் ஹரீட் ஹோம். அதாவது பிள்ளைகள் வந்து விதையை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க. தே ஆல் காட் எ பாட், ப்ரிப்பேர்டு சம் சாயில் அண்ட் சோட் தேர் சீட்ஸ். ஒரு பானை வாங்கி மண்ணெல்லாம் நிரப்பி நல்லா அந்த விதையை என்ன போட்டு வச்சாங்க. த என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட். அந்த அரசு வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு நாடு. தேவர் ஆல் anxious to see who the next king would be. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அடுத்த ராஜா யார், அடுத்த அரியணையில் ஏறப்போகிறது யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க.
ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி. அதாவது கடைசி வரைக்கும் வந்தது யார்? ஆனி. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி. அதாவது கடைசி வரைக்கும் வந்ததில் ஆனி ஒரு ஆள். த டேஸ் ஸ்ட்ரெச்ட் இன் 2 வீக்ஸ் பட் த சீட்ஸ் ஃபெயில்டு டு ஸ்ப்ரவுட். அதாவது நாட்கள் போயிட்டே இருக்குது, ஆனால் விதை என்ன செய்யலை, முளைக்கலை. ஆனி டிடன்ட் நோ வாட் ஹேட் கான் ராங். நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கா. ஆனி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ட் ப்ரோக்கன். ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க. ஷீ ஹேட் செலக்டட் த சாயில் வித் கேர், புட் த ரைட் மென்யூர் அண்ட் வெரி டியூட்டிஃபுல்லி வாட்டர் இட். அதாவது நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கரெக்டாக வேறு தண்ணிலாம் ஊற்றணும், மணல்லாம் நல்ல மணல் வச்சவன், ஆனால் ஏன் இப்படி முளைக்கலை. சி ஹேட் ஈவன் ப்ரேயர் ஓவர் இட் ப்ரேய்டு. அதாவது கரெக்டாக ப்ரேயரும் பண்ணாங்க டே அண்ட் நைட்டு. அண்ட் எட் ஹர் சீட்ஸ் ஹேடிட் க்ரோன் அட் ஆல். ஆனால் எந்த விதையும் நிச்சயம் முளைக்கல. அவங்க வளமான மண் போட்டாங்க, இல்லை தண்ணிலாம் ஊற்றுனாங்க, ப்ரேயர் பண்ணிட்டாங்க, இரவும் பகலுமா அதை நல்லா பார்த்து அது நிச்சயம் முளைக்கவில்லை. Some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. அதாவது எல்லோரும் அவள் ஃப்ரெண்ட்லாம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஏதாவது மார்க்கெட்டில் போய் புது விதை வாங்கி என்ன செய்ய நீ முளைக்க வைன்னு சொல்லி. ஆஃப்டர் ஆல் தே செட், ஹவு கேன் எனி ஒன் டெல் இட் தே வேர் த சேம் சீட்ஸ். என்ன சொன்னாங்க, எந்த விதையாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கி நீ என்ன செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணா, அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் தான் ராஜா என்ன பண்ணுவார், நமக்கு விதை தந்துக்க மாட்டார், நீங்களே ஒரு விதையை எடுத்து வழங்கன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டா, சொல்லி முடிச்சிட்டா. அடுத்து, இஃப் யூ யூஸ் எனிதிங் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ். அவன் என்ன சொல்லுதா, ராஜா கொடுத்ததை தவிர நம்ம வேறு எது செஞ்சாலுமே அது தவறான வழி. தேட் வுட் பி டிஸ்ஆனஸ்ட். அது வந்து என்னது, ஒரு நேர்மை கிடையாது. மேபி யூ ஆர் நாட் டெஸ்டின்ட் ஃபார் த த்ரோன். அப்போ வந்து என்னது, இது வந்து என்னது, இது வந்து நம்பிக்கை இல்லாதது. இஃப் ஸோ லெட் இட் பி, பட் இட் வுட் பி ராங் டு சீட் த கிங். அதாவது ராஜா வந்து ஏமாற்றுத மாதிரி, இது தவறானது. தே டோல்டு ஹர் ஆனி அக்ரீடு. அவள் வந்து என்ன பண்ணால், நான் எதையுமே நினைச்சிட்டேன், ஒப்புக்கொண்டுறேன், நான் அப்படி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டான். அடுத்து, இட் ஹேட் பீன் 6 weeks நவ் த மச் அவைட்டட் டே ஹேட் கம். அதாவது 6 வாரம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து அந்த நாள் வந்தது. எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, த சில்ட்ரன் ரிட்டர்ன் டு த பேலஸ். எங்கே போகிறாங்க, அரண்மனைக்கு போகிறாங்க. ஈச் ஆஃப் தம் ப்ரௌட்லி கேரிங் எ பார்ட் ஆஃப் ஹெல்த்தி சீலிங்ஸ். அதாவது நல்ல வளர்ந்த செடி எல்லாம் நினச்சிதாங்க கொண்டுட்டு போகிறாங்க. இட் வாஸ் அப்யூஸ் தட் த அதர் 9 had great success with their seeds. அதாவது இவங்க என்ன நினைக்காங்க, நம்ம வந்து நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நினச்சிட்டு போகிறாங்க. நல்லா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் நினச்சி போகிறாங்க. த கிங் அரைவ்டு. ராஜா வந்தார். அந்த ஹீ வாஸ் பீமிங் லுக்கிங் அட் த சில்ட்ரன் அண்ட் தேர். அந்த பிள்ளைகளை பார்த்தாரு. அந்த பிள்ளைகளோட பாட்டி ஹெல்த்தி சீலிங்ஸ், நல்லா செடி வளர்ந்த அந்த பானையும் பார்த்தாரு. ஹீ பிகான் வாக்கிங் அலாங் த லைன் ஆஃப் பாட்ஸ் த சில்ட்ரன் ஹேட் கெப்ட். எல்லா பானையும் பார்த்துக்கிட்டே அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தார். ஹி ஆஸ்க்டு, அவர் கேள்வி இருக்கார். ஹி ஆஸ்க்டு ஈச் ஆஃப் தம், இஸ் திஸ் வாட் க்ரூ ஃப்ரம் த சீட்ஸ் ஐ கேவ் யூ. இது வந்து நான் கொடுத்த விதையிலேருந்து வந்த செடியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த பிளேட்டை கேட்டுட்ருக்காரு. அண்ட் ஈச் ஆஃப் தம் ரெஸ்பாண்டட். அதாவது எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் அப்படின்னு பதிலளிக்காங்க. எஸ் யுவர் மெஜஸ்டி. அண்ட் த கிங் வுட் நாட் அண்ட் மூவ் டவுன் த லைன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தராக ஆமான்னு சொல்லணுன்னு இவர் தலையடைச்சிட்டே அந்த வரிசையில் போயிட்டே இருக்கார். த கிங் ஃபைனலி காட் டு த லாஸ்ட் ஒன் ஆனியை. கடைசியில் யார் இருக்கா, ஆனி இருக்கா, அதை போய் பார்க்காரு. The girl was shaking. She feared that the king might have thrown her into prison for wasting his precious seeds. இப்போ இவா என்ன பண்ணுதா, நம்மளை கொண்டு ஜெயிலில் அடைச்சிருவாங்களோ, நம்ம கொடுத்த விதை என்ன செய்யலாம் முளைக்கலையேன்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ராஜா என்ன பண்ணுறாரு, வாட் டிட் யூ வித் த சீட்ஸ் ஐ. நான் கொடுத்த விதையா இது,
நான் கொடுத்த விதையை எங்கே என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. யுவர் மெசேஜ் ஐ பிளான்டட் ஹிம் அண்ட் கேர்டு ஃபார் தெம் எவ்ரி டே. நான் ஒவ்வொரு நாளும் அந்த செடியை என்ன செஞ்சேன், கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் கவனமாக தான் என்ன செஞ்சேன், பராமரித்தேன். ஐ எம் சாரி பட் தே ஃபெயில்டு டு த்ரூட். அதாவது நான் வந்து வருத்தப்படுறேன், இது என்ன செய்யலாம், முளைக்கலை. அண்ட் செட் ஆனி செட் சி ஹங் ஹர் ஹெட் அண்ட் ஷேம் பூ ஜேட் த க்ரௌடு. அங்கே உள்ள எல்லோரும் சத்தம் போட்டாங்க, இவளை பற்றி என்ன செஞ்சாங்க, சிரிக்காங்க, பாருங்கள் அப்படின்னு சொல்லி. பட் த கிங் ரைஸ் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சிக்னல்டு ஃபார் சைலன்ஸ். அதாவது அவர் கையை அப்படியே நினச்சிதாரு, வைத்திட்டார், தன் கையை வைத்தி. தென் ஹீ செட் டியர் பீப்புள் பிஹோல்ட் மை ஹியர். எனக்கு என்ன கிடச்சிட்டு, வாரிசு கிடச்சிட்டு. த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் அவர் கிங்டம். இவ தான் நமக்கு அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். த பீப்புள் வேர் கன்ஃபியூஸ்டு. மக்கள் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. வாட் த ஒய் தட் கேர்ள், ஏன் இந்த பிள்ளையை வச்சுருக்கேன், ஹவு கேன் சி பி த ரைட் சாய்ஸ். நீங்கள் வந்து என்ன செய்யணும், சரியான பதில் தெளிவாக இருக்கணும், நீங்கள் ஏன் அப்படி இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்காங்க. த கிங் டுக் ஹிஸ் பிளேஸ் அண்ட் ஹிஸ் த்ரோன். அவளை என்ன செஞ்சார், அந்த வித் ஆனி பை ஹிஸ் சைடு அண்ட் செட்டு. அந்த இதில் கொண்டு அவளை வச்சு அவள் பக்கத்தில் அமர வச்சுட்டு அவர் என்ன சொல்ல, ஐ ஹேவ் ஈச் ஆஃப் தம் 7 seeds. நான் ஒருத்தருக்கு விதை கொடுத்தேன். திஸ் டெஸ்ட் வாஸ் நாட் ஃபார் க்ரோயிங் வீட், இட் வாஸ் ஏ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர். அவர் என்ன சொல்கிறார், நான் 7 விதை கொடுத்தேன், இது வந்து வளர்க்குறதுக்காக அல்ல, உங்களுடைய கேரக்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆனஸ்டியை டெஸ்ட் பண்ணேன். இஃப் ஏ லீடர் மஸ்ட் ஹேவ் ஒன் குவாலிட்டி. அதாவது இவங்களுக்கு வந்து என்னது, ஒரு தன்மை, ஒரு தலைவனுக்குன்னா ஒரு தன்மை இருக்கணும். அவர் வந்து எப்படி இருக்கணும், இட் மஸ்ட் பி தட் ஹி ஆர் சி ஷுட் பி ஹானஸ்ட்டு. நல்ல தன்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு ட்ரஸ்ட் த லீடர். அதாவது எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப குவாலிட்டி, அதாவது நம்பப்படுற அளவில் அந்த தலைவர் இருக்கணும். ஒன்லி திஸ் கேர்ள் பாஸ்ட் த டெஸ்ட். இவன் வந்து இதில் சோதனையில் வெற்றி பெற்றிருக்கா. ஐ ஹேவ் பாயில்டு சீட்ஸ் அண்ட் பாயில்டு சீட்ஸ் கேனாட் க்ரோ. அதாவது நான் வந்து கொடுத்தது எனது வேக வைத்த விதைகள் ஒரு நாள் நிச்சயம் அது வளராது அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. பாடம் இதோடு முடிச்சுட்டு அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். த கிங்டம் வாஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபுட் ஹில்ஸ். அந்த அரசாட்சி வந்து எந்த மலை அடிவாரத்தில் இருந்தது? விடையை நீங்கள் கண்டுபிடிங்க. த கிங் லுக்ட் ஃபார் ஏ. த கிங் வந்து எதை தேடி இருந்தார்? த கிங் கேவ் டேஸ் சீட்ஸ். அரசன் வந்து டேஸ் விதைகள் கொடுத்தார். எத்தனை விதைகள் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். இன் ரியல் த டெஸ்ட் இஸ் ஃபார். இது வந்து உண்மையிலே இந்த டெஸ்ட்டு எதுக்குன்னா கீழே கொடுத்துருக்கு, டெஸ்டிங் ஆனஸ்டி, க்ரோயிங் வீட்டு, க்ரோயிங் பெட்டி. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் விடையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வைங்க, நம்ம அடுத்த விடையை பார்க்கலாம். விடையை பார்த்துடுங்க. இதை நீங்கள் அந்த கோட்டில் எழுதலாமா? ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது சரி தவறு அப்படிங்கிற நீங்கள் எழுதணும். த கிங் ஷவுட்டட் அட் ஆனி. ராஜா வந்து ஆனியை சத்தம் போட்டார். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஆனி க்ரூ த சீட் வெல். ஆனியோட விதைகள் வந்து நல்லா வளர்ந்துச்சு. இதை எழுதுங்க. ஆனி வேல்யூடு ஹானஸ்டி. அதை வந்து அவள் நேர்மையாக மதிச்சா. இப்போ நீ விடையை எழுதலாமா? விடை எழுதியாச்சா? அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு லாங் டிட் த காம்படிஷன் டேக் த ரீச் த ஃபைனல். அதாவது எவ்வளோ நாட்களாக அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்தது. ஒய் டிட் த கிங் வாண்ட் எ லீடர் ஹூ நோஸ் டு க்ரோ எ பிளான்ட். அதாவது ராஜா ஏன் லீடருக்கு வந்து செடி வளர்க்க தெரியணும்னு நினச்சார். டிட் த சீட் கிவன் டு ஆனி. ஆனியோட விதை முளைச்சி தான் ஸ்ப்ரவுட். ஒய், ஏன் முளைக்கலை? வாட் டிட் ஆனிஸ் பேரண்ட் டீச்சர். ஆனியோட பெற்றோர் வந்து அவளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? டூ யூ திங்க் ஆனி வில் பி a குட் லீடர். நீ வந்து ஆனி வந்து ஒரு நல்ல லீடர் நினைக்கியா? ஏன்? ஒய். பதில் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோடு முடியுது. அடுத்த பாட்டு சந்திக்கலாமா?